பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ணோன்னா, இன்றைக்கி அநேக ஜனங்கள் வந்துட்டு இன்றைக்கி சர்ச்சுக்கு போகிறாங்க. ஆனால் சர்ச்சில் போய் என்ன பண்ணுறாங்கன்றது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு சில பேர் வந்துட்டு சர்ச்சில் வந்துட்டு தூங்குறாங்க. ஏன்னா தூங்குறதுனால என்னென்னா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறாங்களோன்னு நம்மளால் கேட்க முடியறதில்ல. அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த தூங்குகிற ஜனங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். சரியா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. பாவமே துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்களோடு கூட இருங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை நீர் தான் ஆசீர்வதிக்கணும் தகப்பனே. உம்மால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை தகப்பனே. நீர் எங்களோடு கூட இருங்க, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் சர்ச்சுக்கு போகும் பொழுது எந்த காரணத்தை கொண்டு தூங்காதபடிக்கு என் தேவன் காத்துக்கொண்டு வழிநடத்தும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் சர்ச்சுக்கு வருவது ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தியானிக்கவும் ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தில் அமரவும் தான் ஆண்டவரே. ஆனால் நாங்களோ ஆண்டவரே சாத்தானுடைய சன்னிதானத்தில் நாங்கள் அமருகின்ற நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எந்த காரணத்து கொண்டோ நாங்கள் சர்ச்சுக்கு வந்து யாரும் ஆண்டவரை தூங்காதபடிக்கு என் தேவன் காத்துக்கொண்டு வழிநடத்த முடியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. உன்னதரே ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜனே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் பிரசன்னரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த ஆண்டவரே, இந்த பரலோகத்தை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தூக்கத்தை என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் எடுத்து போடுங்க சுவாமி. எடுத்து போட்டு ஆண்டவரே, நாங்கள் எந்த காரணத்து கூட தூங்காதபடிக்கு என் தேவன் காத்துக்கொண்டு வழிநடத்த முடியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆசீர்வதிங்க அப்பா. நீர் வழிநடத்தும் அப்பா. மால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை தகப்பனே. நீர் எங்களோடு கூட இருங்க, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே ஒரு கிரியாய் நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பைபிளில் அநேக வசனங்களை நாங்கள் அந்த ஆண்டவரே வாசிக்கிறோம் சுவாமி. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார் சுவாமி. அதே போன்று நாங்கள் விழித்து ஜெபம் பண்ணும்படி தேவரை கிருபை செய்கிறோம் ஆண்டவரே. இதே போன்ற சோம்பேறிகளே, எறும்பின் வழிகளை நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவரை வேதத்தில் சொல்லுகிற சுவாமி. ஆண்டவரே, அது எவ்வளோ சுறுசுறுப்பாகுதோ, அந்த எறும்பு எவ்வளோ சுறுசுறுப்பாகுதோ அந்த நிலையில் நாங்கள் அங்கே ஜெபம் செய்யும்படி தேவரை கிருபை செய்கிறோம் ஆண்டவரே. அதே போன்று நாங்கள் சர்ச்சுக்கு வரும் பொழுது ஒரு எறும்பின் வழியை நாங்கள் பார்த்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு வல்லமையும் கிருபையும் தாரும் சுவாமி. நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் தகப்பனே. நீர் வழி நடத்த வேண்டும் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை தகப்பனே. நீர் எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை உயர்த்துங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிரசனத்தில் எங்களை அமர எங்களுக்கு கிருபை செய்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. நீர் அப்படியா எங்களுக்கு செய்ய போவது காக்கமுக்கு கொடாகுடி. நன்றி தகப்பனே. உம்முடைய வல்லமையினால் தேவனுடைய பிரசனத்தினால் நாங்கள் இறங்கும்படி அமரும்படி தேவரை கிருபை செய்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் பலத்தை தாருங்க ஆண்டவரே. ஒவ்வொருக்கும் பலத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரை தூங்காதபடிக்கு பலத்தை தாருங்க ஆண்டவரே. அது எந்த சர்ச்சாக இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி ஆண்டவரே, உங்களுடைய பிரசனத்தில் அமரும் பொழுது அவர்கள் ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தில் மட்டும்தான் இருக்கும்படி தேவரை கிருபை செய்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. எல்லா துதிக நமையுமே உமக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவர் பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்கள் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். இதனுடைய வசனத்தை நம்ம தியானிக்கலாம். நமக்கு நம் கர்த்தராகிய ஆண்டவர் கொடுத்து இருக்கின்ற வசனமானது நீதிமொழிகள் 6:6. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அது தலைவன், அதிகாரி, அதிபதி எவனும் இல்லாமல் இருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்திலே தன் ஆகாரத்தை சேமித்து வைக்கிறது. இவ்வளோ நல்லா இருக்குற வசனம். சூப்பர் வசனம். அதாவது நம்ம வந்துட்டு சில டைமில் வந்துட்டு நம்மளை பற்றி நம்ம யோசிக்கும் போது, என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இது அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஒரே ஒரு யோசனை இருக்கணுமா, நமக்கு கீழே, அதாவது நம்மளே மிடில் கிளாஸு, ஆனால் நமக்கு கீழே இருக்கிறவங்கள நம்ம எப்பவுமே பார்த்து ஆண்டவர் அவங்களுக்கும் மேலே நம்மளை வச்சுக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம கற்றுக்கணும். ஏன்னா நிறைய பேர் யோசிக்கிறது தான், ஐயோ ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே இந்த மாதிரி
ஆயிடுச்சு, என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமாகுது ஏன்னா. ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு கடவுள் நம்மளை அதிகமாக, அதாவது கோடை காலத்தில், அதாவது அதுக்கு தேவையான, அதாவது எந்த காலத்தில் அறுக்கணுமோ அந்த காலத்தில் அறுத்து, எந்த காலத்தில் சேமிக்க வைக்கணுமோ அந்த மாதிரி அந்த காலத்தில் சேமித்து வைக்கிறாரு. அதே மாதிரி தான் அதுக்கு மேலே நம்மளை கடவுள் படிச்சிருக்கிறாரு. ஆனால் இருந்தாலும் ஒரு விஷயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ளுன்னு சொல்லியிருக்கிறாரு. சரியா? அதனால் வந்துட்டு நம்ம சர்ச்சில் போயிட்டு நம்ம தூங்குறதும், நம்ம சர்ச்சில் தூங்குறதுனால நம்மளுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த ஒரு சில கனெக்ஷன் வந்துட்டு என்னன்னா துண்டாயிடும். ஏன்னா நம்ம வந்துட்டு போகும்போதே கடவுள் கூட நம்ம பிரசங்கத்தில் உட்காந்துட்டோன்னா, நீ ஃபஸ்ட்டு போனோன்னு ஜெபம் பண்ண வேண்டியதுன்னா, அப்புறம் ஆண்டவரே எனக்கு தூக்கம் வராதபடிக்கு என்னோடு கூட இருங்க அப்பா, எனக்கு ஒரு ஆவியானவர் தாரங்க சாமி, ஆவியானவர் கொடுத்து நீர் வந்துட்டு வழி நடத்துங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆவியானவரை நம்ம கூப்பிட்டுக்கணும். ஆவியானவர் கூப்பிட்டுக்கணும்னா நம்மளுக்கு கடவுளுடைய பிரசனத்தில் நம்ம போய் அமரும் பொழுது நமக்கு வந்துட்டு எந்த ஒரு தூக்கமும், எந்த ஒரு நம்மளுக்கு அந்த தூக்கத்தின் எந்த ஒரு இதுவும் வராது நம்மளுக்கு. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, நம்ம வந்துட்டு கடவுள்கிட்ட ஃபஸ்ட்டு போனோன்னே, ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தில் அமர எனக்கு வல்லமையும் கிருபையும் கொடுக்கும் சாமி அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்புறம் வந்துட்டு இந்த எறும்புடைய கதைன்னா, எறும்பு என்ன மாதிரி சுறுசுறுப்பாகுதோ அதே மாதிரி நம்ம சர்ச்சில் போயிட்டு சுறுசுறுப்பாக இருக்க கற்றுக்கலாம். ஜெபம் பண்ணுறதுக்கோ சரி, பாட்டு பாடுறதுக்கோ சரி, கை தட்டுறதுக்கோ சரி, உற்சாகம் தேவை. நான் எல்லா சர்ச்சில் வந்துட்டு உற்சாகமாக கை தட்டுங்க, உற்சாகமாக அலையிலையா சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால தான் எறும்பின் வழியை பார்த்து கற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு எறும்பு அது கண்ணு கூட தெரியாது நம்மளுக்கு, எங்கே தேடி பார்க்குறதுனே தெரியாது. ஏன்னா ஆனால் அந்த எறும்பை வந்துட்டு கடவுளுக்கு குறிச்சிருக்கிறதா யோசனை பண்ணுவாங்க. அந்த எறும்பை, அதாவது நம்மளுக்கு நீங்கள்லாம் வந்துட்டு காலில் போட்டு மெரிக்கிற எறும்பு, ஆனால் அந்த எறும்பை கடவுள் நோட் பண்ணிக்கிறாரு. அந்த எறும்பை அவர் கடவுள் அதை ஆசீர்வதிச்சுக்கிறாரு. அந்த எறும்பு அது அந்த எறும்புடைய ஒரு பகுதியை நம்ம ஞானமாக வாங்கி கற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. அதே மாதிரி நம்ம வேதத்தில் குறிப்பிட்ட மாதிரி நம்மளும் எறும்பை போல் வாழுவோம். அப்புறம் வந்துட்டு எப்போவுமே நம்ம இது நம்ம விற்கிறோமான்னு நம்ம யோசனை பண்ணிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை ஸ்பைல் பண்ணிக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு நம்ம ஸ்டேஜ் என்ன இருக்குது, நம்ம ஸ்டேஜ் கடவுள் நம்ம கொடுத்துக்கிறாரு. இன்றைக்கி இது கொடுத்துக்கிறது நன்றி. இதுக்கு இன்னும் சாப்பாடு கூட இல்லாத அநேக ஜனங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஜனத்தெல்லாம் வந்துட்டு கடவுள் ஆசீர்வதிக்க நம்ம ஜெபம் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது தவறாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது கரெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட்.